Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நம்ம இந்திய கடற்படை உலகின் மிக சக்தி வாய்ந்த நேவிகளில் ஒன்று. இந்திய கடற்படை என்ன கப்பல்கள் வைத்திருக்கிறது, எந்த கப்பல் என்ன பணி செய்கிறது என்பதை பார்ப்போம். 1. வான்தாக்கு கப்பல்கள். INS விக்ரமடித்யா ரஷ்யாவிலிருந்து மேம்படுத்தப்பட்ட இந்த அசுரன் இந்தியாவின் நீண்ட நாள் பேக்போன். இது 30க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஏற்றிச் செல்லும் விமானக்கோட்டை. INS விக்ராண்ட் மேக் இன் இந்தியா பெருமை. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அனைத்தையும் கையாளும் ஃப்ளோட்டிங் ஏர்பேஸ். இந்த இரண்டும் சேர்ந்ததால்தான் இந்தியா இப்போது டவின் கேரியர் நேவி ஆக உயர்ந்துள்ளது. 2. அழிப்புக் கப்பல்கள். அழிப்புக் கப்பல்கள் என்பது கடலின் புலிகள். இவைகள் தாக்குதல், பாதுகாப்பு எல்லாவற்றிலும் ப்ரோ. கோல்கட்டா கிளாஸ் டிஸ்ட்ராயர்ஸ். INS கோல்காட்டா, கோச்சி, சென்னை. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்டெல்த் டிஸ்ட்ராயர்ஸ். பிராமோஸ் ஏவுகணை தாக்குதலின் சக்தி 290 பவர்கிமி ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஜென் ஸ்டீல் டிஸ்ட்ராயர்ஸ். ரேடாரில் கிட்டத்தட்ட தெரியாத ஸ்டீல் டிசைன். அதிக வேகம், அதிக தாக்குதல் சக்தி. 3. ஃப்ரிகேட்ஸ். பாதுகாப்பு கப்பல்கள். ஃப்ரிகேட்ஸ் என்பது கடற்படையின் மல்டி டாஸ்கர்ஸ். ஷிவாலிக் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ். ஏர் டிஃபென்ஸ், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் எல்லாம் இதில். தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரஷ்யாவில் இருந்து வாங்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஃப்ரிகேட்ஸ். மிகவும் வேகமாக தாக்குதல் நடத்தும் திறன். நீல்கிரி கிளாஸ் அப்கமிங். இந்தியாவின் அடுத்த தலைமுறை VMLU ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் எதிர்கால கடற்படையின் பேக்போனாக இருக்கும். 4. சப்மரீன்ஸ், நீர்மூழ்கி கப்பல்கள், கடலின் அடியில் இருக்கும் ஆன்மீகமான சக்தி. அரிஹண்ட் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரீன்ஸ். இவைகள் இந்தியாவின் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பவர், அணு ஆயுதங்களை கொண்டு நீண்டகாலம் நீரில் மறைந்து செயல்படும். கல்வரி கிளாஸ் ஸ்கோர்பின் சப்மரீன்ஸ். சமீப காலத்தில் அதிகம் பேசப்பட்ட சப்மரீன்ஸ். INS கல்வரி, கண்ட்ரி, கராஞ்ச், வெலா, வகிர், வாக்ஷியர். சைலண்ட் கில்லர்ஸ், ஸ்டெல்த் ஆபரேஷன்ஸுக்கு பெர்ஃபெக்ட். ஐட் கார்வெட்ஸ், விரைவு தாக்குதல் கப்பல்கள். கார்வெட் என்பது ஹிட் அண்ட் ரன் ஸ்டைல் அட்டாக் ஷிப்ஸ். கமோர்டா கிளாஸ் ஆன்டி சப்மரீன் ஸ்பெஷலிஸ்ட், மிகவும் வேகத்தில் செயல்படும். கோரா அண்ட் குக்ரி கிளாஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அட்டாக்களில் மிக சக்தி வாய்ந்தவை. இந்திய கடற்படை டுடே ஸ்டாண்ட்ஸ் as a ப்ளூ வாட்டர் நேவி. நாம் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்து நியூக்ளியர் சப்மரீன்ஸ் வரை அனைத்தையும் பெற்றுள்ள சக்தி வாய்ந்த நாடு. இந்த கப்பல்கள் எல்லாமும் சேர்ந்து இந்தியாவின் கடல் எல்லையை 24 மணி நேரமும் 7 நாட்களும் பாதுகாக்கவும் நிஜமான கண்களாக இருக்கின்றன. நண்பர்களே, இந்த ஷிப்லிஸ்டிக் இந்தியாவின் திறனையும் தன்னம்பிக்கையையும் உலகுக்கு காட்டுகிறது. இந்திய கடற்படை, த சைலண்ட் பவர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன்.